நான் எத்தனை வருஷமா கட்சியில இருக்கேன்னு தெரியுமா? 23 வருஷமா இருக்கேன். இப்ப உன்னால என்ன கட்சியில இருந்து தூக்கிட்டாங்க. உங்களை கட்சியில இருந்து தூக்குனதுக்கு நான் காரணம் கிடையாது. நீங்க செஞ்ச தப்பு தான் காரணம். நான் உங்க கண்ணு முன்னாடி தான் மினிஸ்டர் கிட்ட பேசினேன். உங்களுக்கு தண்டனை கொடுக்கவோ உங்க மேல நடவடிக்கை எடுக்கவோ நான் சொல்லவே இல்ல. என் பையன் வெளியே வரணும்னு தான் நான் மினிஸ்டர் கிட்ட பேசினேன். அப்படியே நல்லவ மாதிரி நடிக்காதமா. என்ன கடையில இருந்து வெளியே அனுப்புறதுக்கு நீ மட்டும் தான் காரணம். என்ன நினைச்சிட்டு இருக்க? மினிஸ்டர் கிட்ட பேசினா தெரியல. அவனுங்களுக்கு 1008 வேலை இருக்கு. அவனுங்க எல்லாம் உன் டப்பா கடைக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்கியா? வர மாட்டானுங்க. அன்னைக்கு ஏதோ உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் மினிஸ்டர் பார்த்து நீ பேசிட்ட. ஆனா உனக்கு இனிமே முழுக்க முழுக்க கெட்ட நேரம் தான். திரும்பவும் சொல்றேன், எனக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னு எந்த நோக்கமும் இல்ல. எனக்கு அதுதான் நோக்கம். அதுதான் நோக்கம். என்ன பகைச்சுக்கிட்டு என்ன கட்சியில இருந்து நீக்க வச்சுட்டு நீ எப்படி இந்த கடையை நடத்துறேன்னு நான் பாக்குறேன். இங்க மட்டும் இல்ல, வேற எங்கேயுமே உன்னை ஹோட்டல் நடத்த விட மாட்டேன். அதனால எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என் கவுன்சிலர் பதவியே போனாலும் சரி, என் அரசியல் வாழ்க்கையே அசனமானாலும் சரி, ஒன்ன விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஏன் டாடி, உங்களுக்கு இது தெரியாதா? ஆரம்பத்திலேயே சொன்னா இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா நாங்க நம்பல. நான் உன் மாமனார் கிட்ட போய் கேட்டேன், 2-3 தடவை கேட்டேன். அதை அப்படியே திருப்பிட்டான். அதனால அம்மா சொன்னதை நம்பாம நீங்க அவர் சொன்னதை நம்பினீங்களா? அந்த நேரத்துல யார நம்புறதுன்னு தெரியாம அவர் சொல்றதை நம்பிட்டு அவன் பாக்யா. அம்மா கிட்ட கேட்டா எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா பேசுறாங்க. நீ சந்தோஷமா இருன்னு வேற சொல்றாங்க. அது கூட பரவாயில்ல. அம்மாவோட ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு பிடிக்கலையா? அவங்க ஸ்டேட்டஸ்க்கு அது செட் ஆகலையா? அது 2 நாள்ல மூட சொல்லிருக்காங்க. அம்மா கிட்ட சொல்லிட்டியா? எனக்காக 2 ரெஸ்டாரண்ட்டையும் பறி கொடுத்துட்ட, 3ஆவதையும் க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றீங்களா டாடி? அம்மா எனக்காக அதையும் சந்தோஷமா செய்வாங்க தான். ஆனா என்னால அப்படி கேட்க முடியாது டாடி. என்ன நீ அம்மா, நீ சொல்ற எதையுமே என்னால நம்பவே